ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, வாதத்திற்கு மருந்து உண்டு, ஆனால் பிடிவாதத்திற்கு மருந்து இல்லை என்று சொல்லுவார்கள். சில பேர் யாரோடும் ஒத்துழைக்க மாட்டார்கள். எல்லாவற்றிலும் அவர்களுக்கு திருப்தியே இல்லை. இப்படிப்பட்டவர்களை குறித்துத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் கூற கேட்கின்றோம். இறை வார்த்தைக்கு செவிமடுக்காத மக்கள் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். சிறு பிள்ளைகள் பல்வேறு விளையாட்டுகள் விளையாடுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி ஒரு குழுவினர் திருமண விளையாட்டு விளையாடலாம் என்று மற்ற குழந்தைகளை அழைக்கின்றார்கள். நாங்கள் குழல் ஊதுகின்றோம், நீங்கள் ஆட வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு மனமில்லை. இதற்குத்தான் ஒத்துழைக்க மாட்டேன் என்கின்றீர்கள், அல்லது ஒரு இழவு வீட்டை நாம் விளையாட்டாக அமைப்போம் என்று நாங்கள் ஒப்பாரி வைக்கின்றோம், நீங்கள் அழுங்கள் என்று கூப்பிடுகின்றார்கள். அதற்கும் அவர்கள் ஒத்து வரவில்லை. உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்கள். திருப்தியற்ற, யாரோடும் ஒத்துழைக்க விரும்பாத அவர்கள். ஆண்டவர் இயேசு அன்றைய மக்களை பார்த்து சொல்லுகின்றார், திருமுழுக்கு யோவான் வந்தார், அப்பமோ ரசமோ அவர் உண்ணவில்லை, பாலைவனத்தில் கிடைத்த உணவை உண்டு எளிமையாக வாழ்ந்தார். அவரை பார்த்து நீங்கள் பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மனமாற்றத்திற்கு உங்களை அழைத்தார், அவரை குற்றம் சாட்டுகிறீர்கள். அவருடைய செய்தியை உங்களுள் பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு பக்கம் மனுமகனாகிய நான் உங்கள் மத்தியிலே வந்தேன், உண்டேன், குடித்தேன், ஊர் ஊராகச் சென்றேன், தொழுகை கூடங்களில் கற்பித்தேன். ஆனால் என்னை குறித்து நான் பாவிகளின் நண்பன், போசன பிரியன் என்று குற்றம் சாட்டி என்னுடைய நற்செய்தியையும் ஏற்க மறுக்கின்றீர்கள் என்கின்றார். பிரியமானவர்களே, நாமும் அந்த மக்களை போலத்தான் திருப்தியற்ற குழந்தைகளாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் விடுக்கின்ற மனமாற்றத்தின் செய்திக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறோம். எந்த ஒரு நம்பிக்கையின் திட்டம், மனமாற்றத்தின் திட்டம் நம்முன் வைக்கப்பட்டாலும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தகர்த்தெறிந்து விடுகிறோம். விளையாட விரும்பாத குழந்தைகள் எழுந்திருக்கவில்லை, இருந்த இடத்திலேயே உட்கார்ந்திருந்தார்கள். அப்படித்தான் நாமும் பல நேரங்களில் செயல்படுகிறோம். நாம் இருக்கின்ற பாவ நிலையிலிருந்து எழுந்திருக்க நாம் விரும்புவதில்லை, நாம் செயல்படுவதில்லை, மனம் மாற விரும்புவதில்லை, கீழ்ப்படிய மனம் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அரிய வாய்ப்பை வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்காவது நாம் அனைவரும் மனம் திரும்ப ஆசிப்போம். உண்மையாகவே மனம் மாறினால் இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் நமக்கு எடுத்துரைக்கின்ற அன்பின் பாடல் நம் உள்ளத்தை தொட வேண்டும். அந்த கொரிந்திய சபையிலே எத்தனை பிளவுகள், நெருக்கமானவர்களிடையே தகாத உறவுகள், ஏழைகள் புறக்கணிக்கப்படுதல், ஆன்மீக கொடைகள் தவறாக பயன்படுத்தப்படுதல். இந்த சூழலில்தான் பவுலடியார் அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் உங்களிடம் அன்பு இல்லாததுதான் என்று எடுத்துரைக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு குறிப்பாக பவுலடியாரின் அன்பின் பாடலை நம் கண்முன் நிறுத்துவோம். அன்பு பொறுமையுள்ளது. பொறுமையுள்ளது எனும்போது கடவுளை பற்றி விடுதலை பயணத்தில் வாசிக்கின்றோமே, 34ஆம் அதிகாரம் 6வது வசனம், சினம் கொள்ள தாமதிப்பவர் என்று. அவ்வாறுதான் நாமும் சினம் கொள்வதை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி பிழம்பாக கட்டுக்கடங்காமல் நாம் செயல்படக்கூடாது. ஆண்டவருடைய பொறுமை ஏழைகள் மட்டில் அவர் காட்டிய இரக்கத்தில் வெளிப்படுகிறது. அதுதான் உண்மையான வல்லமை. மற்றவர்கள் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறு. நம்மை நாமே மையப்படுத்தி கொள்ளக்கூடாது.
எல்லாம் நம் இஷ்டப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்படியிருந்தால் நாம் உண்மையாகவே பொறுமையை இழந்து விடுவோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோமே, தீய சொல் எதுவும் நம் வாயிலிருந்து வரக்கூடாது, கூச்சல் எழுப்பக்கூடாது. மற்றவர்களுக்கு வாழ உரிமை உண்டு. அவர்கள் நம்மை தடுத்தாலும் நம்முடைய திட்டங்களை தவிடுபொடியாக்கினாலும் தங்களுடைய எண்ணத்தால், வார்த்தையால், செயல்களால் நமக்கு எரிச்சலூட்டினாலும், நாம் எதிர்பார்ப்பது போல அவர்கள் நடக்கவில்லை என்றாலும் அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் இன்றைக்கு இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அன்பு நன்மை செய்ய நம்மை தூண்டுகின்ற அன்பு. எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய தயாராயிருக்கின்றீர்களா? அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல. அன்பு நல்லது செய்து கொண்டே இருக்க நம்மை தூண்டுவது. தூய இஞ்ஞாசியார் இதைத்தான் உண்மையான அன்பு வார்த்தையில் அல்ல, செயல்களில்தான் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்றார். கொடுப்பதில், பணிபுரிவதில், உதவி செய்வதில் மகிழ்ச்சி காணும்போதுதான் நாம் பவுலடியார் குறிப்பிடுகின்ற அந்த அன்பை கொண்டிருக்கிறோம். அன்பு பொறாமை கொள்ளுவதல்ல. மற்றவர்களின் மகிழ்ச்சி, வளர்ச்சி, திறமைகள், அவர்களிடம் இருக்கின்ற பொருட்கள், இவை நம்மை வருத்தத்தில் ஆழ்த்தவே கூடாது. உண்மையான அன்பு கொண்டிருப்பவர்கள் மற்றவர்களின் சாதனைகளை குறித்து மகிழ்வார்கள். மற்றவர்களை ஒரு அச்சுறுத்தலாக நாம் காணவே கூடாது. எல்லாருக்கும் இறைவன் கொடைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வகுத்த பாதை இருக்கிறது. நாம் ஏன் அவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும்? உண்மையான அன்பு கொண்டிருப்பவர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, எத்தனை முறை நம்மை பற்றியே பேசி மற்றவர்களுடைய நிம்மதியை கெடுக்கிறோம். இனிமேல் மற்றவர்கள் மீது நம் கண்களை பதிய வைப்போம். நாமே எல்லாருடைய கவனத்தையும் கவர வேண்டும் என்பதல்ல. திறமையற்றவர்களை, ஏழைகளை, ஆதரவற்றவர்களை மதிப்போடு நடத்த கற்றுக்கொள்வோம். நாமோ தாட்சியோடு இருக்க வேண்டும். மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பணிபுரிய வேண்டும். இவற்றை மனமோந்து செய்ய வேண்டும் என்பதை ஒருபோதும் மறக்காதிருப்போம். புறவினத்தாரிடையே அடக்கி ஒடுக்குதல், முதலிடத்தை தேடுதல் இருக்கலாம். ஆனால் உங்களிடையே இப்படி இருக்கக்கூடாது என்றாரே நம் ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வரையுள்ள வசனங்களில் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே குறிப்பிடுகின்றாரே, 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், தாட்சியை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இருமாப்பு மிக்கவர்கள் கடவுளுக்கு பிடித்தமானவர்கள் அல்ல, மாறாக தாட்சி உள்ளவர்களுக்கு அவர் தம் அருளை பொழிகின்றார் என்கின்றாரே, அதை நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உண்மையான அன்பால் நிரப்பப்பட்டு கனிவோடும் மென்மையோடும் நாம் மற்றவர்களோடு பழக வேண்டும். பாசமாக மற்றவர்களை பார்க்க வேண்டும். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகின்ற, அவர்களுக்கு தெம்பு அளிக்கின்ற, ஆறுதல் அளிக்கின்ற நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு அப்படித்தானே உரையாடினார். மகனே, தைரியமாயிரு என்று உரைத்தாரே. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். அம்மா, உன் நம்பிக்கை பெரிது என்று பாராட்டினாரே. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். மகளே, எழுந்திரு என்று சொன்னாரே. மாற்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். சமாதானமாய் போ என்று உரைத்தாரே. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 50வது வசனம். அஞ்சாதீர்கள், நான் தான் என்று உரைத்தாரே. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். இப்படி உரையாடத்தான், மற்றவர்களை கட்டி எழுப்பத்தான், ஆறுதல் அளிக்கத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். உண்மையான அன்பால் நாம் நிறைந்திருக்கும் போது இன்னும் ஒன்று, மிகவும் தாராளமாக இருப்போம். நம்மை பற்றியே நாம் கவலைப்பட்டு கொண்டு மற்றவர்களுடைய தேவையை மறந்துவிட மாட்டோம். தூய தாமஸ் அக்வினாஸ் குறிப்பிடுவது போல, அன்பு செய்யப்படுவதை விட
அன்பு செய்ய நாம் எப்போதும் தேடுவோம், மன்னிப்போம், நம்புவோம், எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை மீண்டுமாக இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடம் பிடித்து கொண்டு மாற நினைக்காத, கீழ்ப்படிய மறுத்த குழந்தைகளாக நாம் நடந்து கொண்டிராமல் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேர்வு பவுலடியார் நமக்கு இன்றைக்கு எடுத்து கூறுகின்ற அன்பால் ஆட்கொள்ளப்படுவதுதான் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.